ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான சத்தான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். குழந்தைங்க வீட்டில் ஸ்வீட்டுன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாகவும் செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி செய்து பாருங்கள். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா சட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிடத்தில் ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். இந்த ஸ்வீட் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணணும், முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான ஸ்வீட் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வாசனை பிடிச்சுன்னா இதோட 2 ஏலக்காவும் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ பவுடர் பண்ண பொட்டுக்கடலையே இது போல் ஒரு ஜன்னி வச்சு ஜலிச்சு எடுத்துக்குங்க. நல்லா இதில் திப்பிகள்லாம் இல்லாமல் நைஸாக ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதில் இருக்க திப்பிகள்லாம் நமக்கு தேவை கிடையாதுங்க. இப்போ பொட்டுக்கடலை மாவோடு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இந்த 1 கப் பொட்டுக்கடலை மாவுக்கு 1/2 கப் நெய், 1/2 கப் சன்ஃப்ளவர் ஆயில் வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்குங்க. 1 கப் மொத்தம் எடுத்துருக்கேன், அதில் 1/2 கப் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட இந்த பொட்டுக்கடலை மாவோடு நல்லா சேர்த்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இன்னும் ஒரு 1/4 கப் நெய்யும் சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இது இருக்கட்டும், நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் நல்ல கனமான கடாயாக வச்சு, அடி பிடிக்காத கடாயை. இதில் 1 கப் பொட்டுக்கடலை எடுத்தோம் பார்த்திங்கன்னா அதிலே அளவு கப்பில் 3/4 கப் அளவுக்கு சக்கரை எடுத்துருக்கேன். கரெக்டான அளவில் இருக்கும் இனிப்பு சுவை. இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சக்கரை பாகு கம்பி பதெல்லாம் வரணும் அவசியம் கிடையாதுங்க. பிசு தன்மை வந்தால் போதுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பிசு தன்மை, இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி நுரக்கட்டி வருது பாருங்கள். இந்த மாதிரி டைமில் நம்ம கரைச்சி வச்சு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுல் சிம்மில் வச்சுட்டு பொட்டுக்கடலை மாவு நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்குங்க. கரைச்சிட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 7-8 நிமிஷத்தில் இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஸ்வீட் நல்லா திரண்டு வந்துடுங்க ஒட்டாமல். இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது மீதம் நம்ம 1/2 கப்பு எண்ணெயும் சன்ஃப்ளவர் ஆயில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் மீதம் 1/2 கப்பு இருக்குது. அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம், 2-3 பேட்சாக. இப்போ நான் ஒரு 1/4 கப் சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு மீதி இருக்க எல்லா 1/4 கப் நெய் எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்வீட் நல்லா திரண்டு வருது பாருங்கள். கடாயில் ஒட்டாமல் நல்ல கலர் மாறி வரும். இந்த மாதிரி பக்குவம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடி பிடிக்காமல் நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன் ஒட்டாமல் வர்றதுக்கு. அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாங்க ஸ்வீட்டை. இப்போ ஸ்வீட்டை நெய் தடவின பிளேட்டோட மாற்றிட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆறி வரட்டுங்க. ஆறி வந்ததுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கலாங்க. இந்த கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துருக்குங்க. நல்லா கனமான கடாயாக வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஸ்வீட் செய்கிறதுக்கு. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆறி வரட்டுங்க. அவ்வளோ ஆறினதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பீஸ் போட்டுக்குங்க. இப்போ கத்தியை வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். நல்லா ஸ்வீட்டு கெட்டியாக இருக்குங்க. ஆனால் வாயில் வச்சதும் கரைஞ்சதுங்க. கையில் பிடிக்கும்போது கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இப்போ எல்லா ஸ்வீட்டையும் நம்ம பீஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. ரொம்ப சாஃப்டாக அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பொட்டுக்கடலை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்வீட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நம்ம நெய் எண்ணெய் எல்லாம் நிறைய சேர்த்துருக்கோம். நீங்கள் இதே முறையில் இதே அளவு கூட இந்த பொட்டுக்கடலை ஸ்வீட்டை செய்து பாருங்கள். வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஸ்வீட் ரெசிபி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் உடனுக்குடன் போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.